2012 திவ்யான ஒரு கதையை விவாதிச்சு இன்னைக்கு வந்து திரைக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ ராஜபாண்டிகை பெரிய வாழ்த்து. ஆர்ஜேபி நல்லா இருக்கு, நேம் வித்தியாசம் சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஆணவ கொலைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு படம் வந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு படத்தை மூலமாக விழிப்புணர்வு கொடுத்தாலும் அந்த வருஷத்துல வந்து 3-4 கேஸ் வந்து பதிச்சுட்டு தான் இருக்கு. ஸோ என்னைக்கு வந்து அதுக்கான கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆள் இந்த வருஷத்துலன்னு வருதோ அன்னைக்கு ஆணவ கொலைக்கான படங்கள் வந்து நிப்பாட்டப்படும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இது மாதிரி பல திவ்யாக்கள் உருவாக்கப்படலாம், பல பெண்களோட பெயரில் வந்து பல படங்கள் உருவாக்கப்படலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு தேவையான கதையை கொடுத்தார் ராஜபாண்டிகை. ஆர்ஜேபிக்கு பெரிய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்மால் பட்ஜெட் படத்துக்கும் நீங்க எல்லாருமே சேர்ந்து கைகோர்த்து இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பிக் பட்ஜெட்டுக்கு மட்டும் தான் பெரிய ப்ரமோஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத பிரேக் பண்ணி இன்னைக்கு திவ்யா டீம் வந்து அழகான ஒரு சூப்பரான படம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னைக்கும் மாமா சொன்ன மாதிரி ஆணவ கொலைகள் நிறைய இடத்துல இருக்கு. தனக்காக வாடுதொட்டு சமுதாயத்துக்காக நிறைய பேர் வாழ்ந்து இன்னைக்கு பல திவ்யாக்கள் நம்ம இறந்துருக்கோம். அதே மாதிரி ஆர்ஜேபி சார் கேரக்டர் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல, அவரை மாதிரி நிறைய பேர் நம்ம இழந்திருக்கோம். ஸோ அது அழகாக வந்து ஒரு மையமான கருவாக வச்சு நீங்கள் படத்தை கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் பிரதர். இதை மாதிரி இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு கொடுக்கணும், அதை நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் டெபியூ மாதிரியே தெரியல, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பர்சனலாக நம்ம மதுரைன்றதுனால எங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு, நேட்டிவிட்டியோட ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ மாமா சொன்ன மாதிரி இந்த விஷயம் எப்போ நிப்பாட்டுதோ அப்போ தான் இந்த மாதிரி படங்கள் விழிப்புணர்வு கொடுக்கறது நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் வந்து டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து திவ்யாவை கைப்பிடிச்சு அந்த பிள்ளையை காலேஜுக்கு முடிச்சு அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு நோக்கி பத்திரிகையாளருக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணுன்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுவோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமானாக்கா தியேட்டர் போக தோண மாட்டேங்குதுங்க. ஏன்னா ஒன்றா வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு பயங்கர வல்காரிட்டி, ரொம்ப வல்கர் கண்டென்ட், செக்ஸ், கிளாமர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது படங்களில். அப்படி இல்லைன்னா வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அருவாள் எடுத்து வெட்டு கொடுத்து எப்போ பார்த்தா பிளட் ஷெட்டு திடீர்னு எந்த வரைக்கும் ஹீரோ வில்லனை தேர்த்துனா இவங்க கும்பல் அவங்களுக்கு தரத்துக்கு இப்படி தான் இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அலைகள் ஒரு ஸ்டைலில் ஒரு அருமையான ஒரு காதல் கதை. அண்ட் இந்த வரைக்கும் எவ்வளோ வந்துட்டு எவ்வளோ எஜுகேஷன் நாலேஜ் வளர்ந்துருந்தாலும் நிறைய கிராமங்களில் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இருக்குது. அது ரொம்ப அழகாக நம்ம பிரதர் ஆர்ஜேபி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஏன்னா கிராமத்து பகுதியில் இன்னும் அந்த ஜாதி வெறி அந்த இது நிறைய இருக்குது, இன்னும் அது போயிட்டு தான் இருக்குது. இது சினிமாக்காக எடுத்ததுன்னு சொல்ல முடியாது. கிராமத்து பகுதிகளில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் உண்மை அப்படின்றது தெரியும். இதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மனசில் இன்வால்மெண்ட் ஆறு அளவுக்கு அவளை ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தா அவ்வளோ அருமையான லவ். அதுவும் நம்ம சிஸ்டர் கேசி ரொம்ப க்யூட்டாக அந்த ஒரு இன்னசென்ட் ஃபேஸ், அந்த பெரிய பெரிய கண்ணு வச்சு ரொம்ப க்யூட்டான இன்னசென்ட் ஸ்மைலு, அதுலேயே ஒரு குட்டி மெச்சூரிட்டி மிக்ஸுங்கிற மாதிரி அவர் அருமையான ஆக்டிங். இவர் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக ஒரு காமெடி, கொஞ்சம் கேனத்தனம் எல்லாம் வாங்கி ஒரு ஹீரோ. செகண்ட் பார்த்தாக்கா அவ்வளோ வருத்தம், உண்மையிலே அழுக வச்சுட்டாங்க. இந்த படம் நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் பார்க்கணும். மற்ற பெரிய படங்கள் வரனால நிச்சயமாக OTT பிளாட்ஃபார்மில் வரும், எல்லாரும் பார்க்கணும். நன்றி. வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்கள்லாம் உங்களுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கிளைமேக்ஸ் தான் வந்தேன். ரொம்ப நேரமாக ராஜபாண்டி கூட்டினால வர முடியல. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து நீ வெற்றிகரமாக 5வது நாள் இதை நான் பேசுன்னு தான் வந்தேன், வேறு எதுக்காக நான் வரல. ஏன்னா இந்த படம் வந்து ரெட் ஜெயிண்ட் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ரெட் ஜெயிண்ட்னா சூப்பர் ஸ்டார் படத்தையும் பெரிய பெரிய ஹீரோ படம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பையனோட முயற்சி போய் செண்பகமூர்த்தியை ராஜா எல்லாம் பார்த்து எப்படியோ பிடிச்சி படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுதான் மிகப்பெரிய வெற்றி. என்ன காரணம்னா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் கம்மியாக அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுக்க சொல்லி இன்றைக்கி வெற்றியாக 5வது ஓடுனா இந்த சின்ன படம் இன்றைக்கி நல்லா நடிச்சிருந்தா கூட இந்த படம் 5வது ஓடுது. ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் எந்த படம் ஓடாது. ஆனால் இந்த படத்தை நீ 5வது ஓட வச்சுருக்காங்க. அதனால் நீ சக்ஸஸ் மீடியா வச்சுருக்காரு, வந்து ப்ரெஸ் மீடியா வச்சுருக்காரு. நீ எல்லோரும் கொண்டு சேர்க்கணும். காரணம் கேட்டால் இந்தமாரி சின்ன படம் ஓடினா தான் சினிமா துறைக்கே நல்லது. சினிமா மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். ஏதோ பெரிய பெரிய ஹீரோ நடித்த படம் ஒரு 2 நாள் ஓடும், வாரத்தில் ஓடும். ஆனால் வாரத்தில் 10 படம் சின்ன படம் தான் ரிலீஸ் ஆகுது. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நீங்கள் சப்போர்ட் பண்ண காரணம்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாரும் அந்த அம்மா சொன்னாங்க தேட்டர் ரொம்ப வரதில்லை. அதையும் மீறி வரணும்னா அதுக்கு தான் நம்ம நல்ல ஒரு கதையை கொடுக்கணும், நல்ல ஒரு படத்தை கொடுக்கணும். மெயின் படம் பார்க்கும்போது 2 மணி நேரம் தூங்காமல் இன்னும் படம் பார்க்குற படம் எடுக்கணும். அதனால் இந்த ரெட் ஜெயிண்ட் மிகப்பெரிய ஒரு நடிச்சிது. ஏன்னா ரெட் ஜெயிண்டில் படத்தை ரிலீஸ் பண்ணேன் சில பேர் சொல்லுவாங்க. நான் படம் சொல்கிறேன், ரெட் ஜெயிண்ட் எந்த ஒரு படம் ரிலீஸ் பண்ணாலும் ஏமாற்ற மாட்டாங்க. நான் இந்த பையன்ட்டு அதான் சொல்லி அனுப்பிச்சேன். நீ போய் ரெட் ஜெயிண்டை போய் மூவ் பண்ணு சொன்னவளை சொன்னேன். நீ ரெட் ஜெயிண்டை போய் மூவ் பண்ணு, எந்த தலை கரெக்டாக 68
60 தேட்டர் ரிலீஸ் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த 60 தேட்டரும் வேறு யாவனும் பண்ணி தர மாட்டான். சொல்லுவான் 50 தேட்டர். ஆனால் எங்கள் சங்கத்தில் 50 தேட்டர் வரைக்கும் வெறும் 4700 ஒரு வாரத்துக்கு. ஆனால் 50 நான் லெட்டர் கொடுப்பேன். 10 தேட்டர் 15 ரிலீஸ் பண்ணுவேன். அதனால் எந்த ஒரு படம் எடுத்தாலும் நீங்கள் எதாக இருந்தாலும் ஆர்டிஸ்ட் நல்ல கதை இருந்தால் ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கிறத சொல்லி எங்களுடைய சங்கத்து தமிழ்நாடு திரைப்பட சிறுபுறம் சார்பாக இந்த ரெட் ஜெயிண்ட் சார்பாக ரெட் ஜெயிண்ட்டுக்கு எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய ராஜபாண்டி மீண்டும் மீண்டும் வரணும், படம் எடுக்கணும், எங்கள் சங்கம் ஃபுல் சப்போர்ட் சொல்லி எல்லாரும் வந்து அனைவரும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆர்ஜே பாண்டி வந்து யதார்த்தமாக நடித்தார். அந்த மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக நடித்தாங்க. ஆனால் அந்த மாதிரி யங்ஸ்டரே அவ்வளோ மெச்சூர்டாக யதார்த்தமாக நடிக்கிறதுங்கிறது சினிமா இல்லாமல் ஒரு நேரம் பார்க்குற மாதிரியே இருந்தது. இந்த சின்ன பட்ஜெட் படம்ன்றது மட்டும் இல்லாமல் இது வந்து கரெக்டாக ரீச் ஆச்சு. ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை ஒரு லவ்வர்ஸ் இதில் வந்து 3வது மனுஷன் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்றதை நல்லா காமிச்சிருக்காரு. 3வது மனுஷன் இன்வால்வ் ஆனால் அது அவ்வளோதான். நாங்களே பார்த்துக்கிறோம் எங்கள் பிரச்சனையை அப்படின்றது ஒருத்தருக்கு வரணும். அது லவ் பண்ணவங்களா இருந்தாலும் மேரேஜ் பண்ணவங்களா இருந்தாலும் அது வரணும் அப்படின்றத கிளியராக காமிச்சிருக்காங்க. 3வது மனுஷன் வந்து அவங்க வாழ முடியாது அப்படிங்கிறதா இதோட கருத்து நான் நினைக்கிறேன். நல்லா அருமையாக வச்சுருக்காங்க. இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்துறேன். ஹீரோக்கு பக்கத்தில் போய் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சின்ன படம்னு பார்க்காம எல்லோரும் வந்து படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு வழியாக வெளியே கொண்டு வந்துட்டோம். ஆனால் இதுக்கான விளம்பரம் எதுவுமே இல்லாதனால இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னே யாருக்குமே தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் விளம்பரப்படுத்தினோம். அதில் சவுத் சைடு சில இடங்கள்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, படம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. இன்னும் மற்ற ஊர்களெலாம் வந்து படம் போய் பார்த்துட்டு அவங்க ஃபோன் பண்ணி இல்லை ஷோவே இல்லைன்றாங்க, கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு விளம்பரம் இல்லாதனால இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல. இது ரிலீஸ் ஆகி 5ஆவது நாள் போய்கிட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாட்களில் வேறு படங்கள்லாம் வர இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கு, படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இந்த படத்தை வந்து பார்க்கணும். இந்த படத்தை பற்றின உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கொஸ்டின் ஆன்சர் ஆ சென்டர் வந்துருக்கலாம்.